பிறந்தவனே வாண்டாடா உட்கார வைக்கல எல்ற மேல பயங்கணும் எங்க கணும் பையன் நெஞ்சில இருக்கணும் ஆமா வேற இடத்துக்கு அது போக கூடாது விட மாட்டோம் அங்க விட மாட்டோம் எது பையன் கேட்க கூடாது கேட்டாப்ற வரதாங்க இந்த தெய்வீக போன்ற திருத்தபை இந்த திருத்தபையின் முன்பாக நான் வருகிறேன் ஆமா நான் யார் என்பது விளக்கமா தெரியுமாடா சொன்னா தெரியுங்க வாயால மானா மானா ஐயா உனக்கு ஒரு ஆளுக்காரன் நீ ஒரு ஆளுக்காரன் இல்ல நீ ஒரு ஆளுக்காரன் எப்படியா பையன் அவன் உனக்கு ஒரு ஆளுக்காரன் அந்த கண்டாளி பையன் இந்த கண்டாளி பையனால யாரா கூப்பிட்டுவான் என்ன சொன்னா யாசாதரா சிரிக்காது நீ சிரிச்சவே எனக்கு பிடிக்காது இந்த தெய்வீகம் போன்ற திருச்சபையின் முன்பாக நான் வருகிறேன் ஆமா நான் எக்குலத்தை சார்ந்தவன் எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு ஆமா ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டேன் சொல்லுங்க திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சம் சந்திரகுல வம்சம் எத்தனை தலைமுறை 36 தலைமுறை வாழையடி வாழையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரகுல வம்சம் ஆமா என் தாத்தா யாரு பாண்டு மகாராஜன் யாரு பாண்டு மகாராஜன் எங்க தாத்தாண்டா எங்க தாத்தா பாண்டு மகாராஜன் என் தாத்தா பாண்டு மகாராஜன் யாரை மணந்தா யாரோட எங்க தாத்தா மணந்தாரு குந்தி மந்தாரா என்ற இரு பெண்களை மணந்து என் தந்தையாரோ ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் யாரு ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்களிலே இருவருக்கு இளையோன் இருவருக்கு மூத்தோன் நடுப்பிறந்தோனாகிய ஆனலக அர்ஜுன மகாராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்தவன் என்னுடைய பெயரோ நல்லரவான் ஆகட்டுங்க யாரு நல்லரவான் அரவான் ஆமாங்க நான் எப்படி பிறந்தா எப்படிங்க நீ எப்படா பிறந்தா நானா எங்க அம்மா சந்தி எங்க அப்பா நல்லா தெளிவா சொல்லு எல்லாருக்கும் முடிய விடுறா மகாராஜா காண்டாளி பையனா எப்படா பிறந்த எப்படா பிறந்த எங்க அம்மா சந்து விட்டா உங்க அம்மா சந்து விட்டு எங்க அப்பா ஏறி விந்து விட அதுல விந்து விட நான் அதுல முட்டின்னு வெளியே வரேன் இதெல்லாம் நல்லா படத்துல யாருக்குமே தெரியல இப்ப நீ தான் சொல்ல வந்துக்கிற என்ன ஓமர்த்து கேக்குறியா மரியாதை கிடையாது பயம் கிடையாது பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை என்ன கேவலப்படுத்துற மகனே என் தாயுடைய அங்கத்திலே நான் எப்படி குழந்தையாக பிறந்தேன் எப்படி ஆதி காலையிலே என் தாயாகிய நாகக்கண்ணியின் வயிற்றிலே நான் கர்ப்பமாக இருக்க நேரம் எங்க மாமா யாரு இந்த அண்ட சராசரத்தையே தன் அங்கத்தையே அடக்கிய ஆதிமாயன் என் தாய் மாமா யாரு ஆதிமா எங்க மாமா ஆமா கண்ணபுரம் அப்படி என் தாய் கர்ப்பமாக இருக்கிற நேரம் எங்க அம்மா கேட்டாலாம் அண்ணா நான் கர்ப்பமாக்குறேனா ஏதாவது ஒரு கதை சொல்லுன்னு கேட்டாலாம் என்ன கேட்டா கதை சொல்லுன்னு எங்க மாமா கதை சொல்ல எங்க அம்மா அந்த கதையை உங்ககிட்ட ஒரு வார்த்தை 2 வார்த்தை நிக்கிறாங்க அம்மா 3வது வார்த்தைக்கு எங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறான் ஆமாங்க எங்க மாமன் சொல்லத்தாக்குறான் தங்கச்சி முடிச்சு நிக்கிறான்ட்டு ஆமாங்க எங்க அம்மா தூங்குறது எங்க மாமனுக்கு தெரியாது ஆமாங்க எங்க மாமன் கதை சொல்ல 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 வகுட்டிலே கருவாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை இந்த ஆவங்கோட்ட வகுத்துல இருந்து நடத்தி எப்படியா பையா அப்படி கடைசியாக கதையை முடித்து என் மாமா பார்க்கிற நேரம் தங்கையான நாகக்கண்ணி நித்திரையாகி வெகு நேரம் ஆயிட்டு ஆமாங்க ஆனா நாம சொன்ன கதையை உங்கோட்டணும் யாரு என் மாமா ஞானத்துல பார்த்தாரு தங்கையான நாகக்கண்ணி நாம சொல்லக்கூடிய அனைத்து கதையும் கேட்டதாக கிடையாது அவளுடைய வயிற்றிலே வளரக்கூடிய இந்த கருவாக இருக்கக்கூடிய சிசுவே இந்த கதைக்கு ஓங்கொட்டிக்குது ஆனால் இந்த குழந்தை பிறந்ததை உண்டானால் நிச்சயம் நமக்கு இந்த பூ உலகிலே மரியாதை இருக்காது மாமன் அவன் மதிக்க மாட்டான் அதனால இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை மடிக்க வேண்டும் என்று நினைத்தார் யாரு எங்க மாமா ஆமா நினைக்கலாமா அப்படி நினைத்து நான் என் தாயுடைய அங்கத்திலே 10 மாதம் நிறை மாத கர்ப்பிணியாகி நான் குழந்தையாக பிறக்கிற நேரம் என் மாமனாகிய கண்ணனே மருத்துவ வச்சியாக அவதாரம் எடுத்து கம்பர கத்தி என்ற ஒரு கத்தியோட மருத்துவ வச்சு பாக்குறதுக்கு எங்க அம்மாளுக்கு வந்துக்கிறாரு காரணம் என்ன
குழந்தை பிறந்த உடனே கழுத்து அறுத்தரணும் ஆமாங்க. அந்த புள்ள செத்துருச்சுன்னா நமக்கு நிம்மதி. ஆமாங்க. அப்படி என்று மருத்துவச்சியாக வருகிற நேரம் எங்க மாமன் தான் மருத்துவச்சியா வந்துனுங்கிறான்ட்டு எனக்கு வகுத்துல இருக்கிற எனக்கு தெரிஞ்சது. நிச்சயம் நம்ம குழந்தையா பிறந்ததே உண்டானால் மாமன் கம்பரகத்தில் கழுத்த இருக்க போறான். உண்மைதாங்க. என்ன பண்ணுமா? கழுத்த இருக்கிறான். ஆமாங்க. அதனால இந்த பூவுலகில் உள்ள அனைத்து மாதர்களும் கர்ப்பமா இருக்கிற நேரம் முதலா குழந்தை பிரசவமாக இருந்ததை உண்டானால் முதல்ல இந்த தலை தான் வெளியே வரும். நான் தலைய முதல்ல விட்டனா என்ன பண்ணுவேன்? எங்க மாமா கழுத்து அறுத்துருவான். ஆமாங்க. நான் தலைய விடுவேனா? என் தாயுடைய அங்கத்திலே இருந்து நான் பிரசவமாகி வெளியே வருகிற நேரம் 2 காலி விட்டேன். உட்கார்றக்கல நீ வாட்டமா மருத்துவசி முட்டி போட்டு உட்காந்து தேவையா பையன் மருத்துவசி கிளம்பி போய் உட்காந்துக்கிறான். எங்க அம்மா இங்கிட்டு உட்காந்துக்கிறான். எங்க அம்மா இங்க உட்காந்துக்கிறா, என் மருத்துவச்சி கிளம்பி இங்க உட்காந்துக்கிறா. என் தாயுடைய அங்கத்திலே இருந்து தலைக்கு மாறாக தலை வருவதற்கு மாறாக 2 கால்களை விட்டு உட்காராங்க. 2 காலாலை என் தாயுடைய அங்கத்திலிருந்து வெளிவருகிற நேரம் 2 காலால் அட்டி உதச்ச மாமா மல்லாக்கா உழந்தான். நான் எடுத்தும் ஓட்டேன். எங்க ஓடினேன். குழந்தை பருவம். மாமன் கைக்கு சிக்கணும் நிச்சயம் நம்மளை வதச்சு விடுவான். மாமன் கைக்கு சிக்க கூடாது. மாமனை பழி வாங்குவதற்கு ஒரு நாள் கிடைக்கும். அன்னைக்கு வாங்கலான்ட்டு ஓடினேன். வெகு தூரம் ஓடினேன். அங்கே நான் ஓடி நின்ற இடம் எங்கே? அஸ்தகிரி என்ற மலையிலே நின்று அஸ்தகிரி மலைக்கு ஒரு காலாகவும் உதயகிரி மலைக்கு ஒரு காலாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வனத்தின் வழியாக யார் வந்தாலும் தெரிய என் கால் செந்தல் தான் தூண்டு போனேன். அதற்கு தவறியது உண்டானா என்கிட்ட எதிர்த்து சண்டை செய்யணும். அப்படி இருக்க இந்த வனத்தில் உதவி இருக்கும். அஸ்தகிரி மலைக்கு ஒரு காலை வைத்துக் கொண்டிருக்கிற நேரம் இந்த வனத்தின் வழியாக யாராக வருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அண்ணா அப்ப நீதாராம் நேரமாகிறது. போலாம். வேண்டும். என்னுடைய உத்தரவில்லாமல் இந்த வனத்தின் வழியாக வந்ததே முதல் குற்றம். அப்படி இந்த வனத்தின் வழியாக வந்திருப்பது இருந்தாலும் நீ யாரா இருந்தாலும் சரி, எக்குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நானும் அஸ்தகிரி மலைக்கும் உதயகிரி மலைக்கும் 2 கால்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ வந்தவன் கால் செந்தல் தூந்து போ. அந்த மலைக்கு இந்த மலைக்கு காலை வைத்து இந்த கால் செந்தல் தூந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறாயே. அப்படி போக விட்டா இங்கே கத்தரிச்சு விடுவேன். அப்படி உன் கால் செந்தல் தூந்து போக வேண்டுமானா நாங்கள் அப்பேருக்கு வந்து கோழையான ஆண் மக்கள் கிடையாது. வீர தீர பராக்கிரமுடைய ஒரு ஆண் மகனை பிறந்தவனாக. என்ன சொன்னோம் பாத்தியா? ஏன்டா உன் கால் செந்தல் நான் தூருவேன்? தூரக்கூடாதுன்றான். தூரம் மாட்டேன்றான். ஆமா சொல்லக்கூடாது. முதலாக என் மனத்தின் வழியாக வந்ததே முதல் குற்றம். 2வது என்கிட்ட எதிர்த்து பேசணும். அது 2வது குற்றம். 3வது குற்றம் செய்வதற்கு நான் ஆதி நாள் முதல் அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை எதிர்த்து நேராக நின்று சண்டை செய்தவன் ஒருவரும் கிடையாது. இருந்தாலும் இந்த ஒரு அற்ப மானிடன் தைரியமா என்கிட்ட சண்டை செய்யறான். அப்படி நாங்கள் இருவரும் சண்டை செய்கிற நேரம்
வெற்றி தோல்வி என்பதே கிடையாது. ஏமா ஏமா ஏதான வேலை தான் எழுந்து போங்க கம்மனு உட்காந்துருங்க. போங்க ஒரு 10 நிமிஷம் இருங்களா இருந்து வந்துட்டீங்க. அதுக்கு மேலே போய் நியாயம் பேசுங்க. வாடா 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 தண்டை. காரணம் எத்தனை முறை சண்டை செய்தாலும் வெற்றி தோல்வி என்பது கிடையாது. சரிசமமாக உண்மைதான் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. டேய் ஓய் என்ன சொன்னாங்க பெரியவங்க? நீங்க சொல்றதேதான் நான் சொன்னதே. நீங்க சொல்றீங்க பத்தி தாலிம்பேத்தோட தேவடியா முண்டை என்ன பண்ணி பத்தால தேவடா என்ன சொன்னீங்க? இன்னொரு வாட்டி சொல்ல நல்லாக்குது. பெத்தாலிம்பேத்தல அந்த தேவடியா முண்டை நம்ம தேவடியா தான பண்றவே நீ அங்க போய்டா கேக்குறத வருது. டேய் பெரியவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? குளம் விட்டு கண்டு பொண்ணு எடுக்கணும். ஆமாங்க அது குளம் வச்சு பொண்ணு குளம் கண்டு பொண்ணு எடுக்கணும். உண்மைதாங்க. ஜலம் இருக்க இடத்துல கிணறு வெட்டணும். ஆமா அப்படி இருக்கு. இந்த அற்ப மானிடத்துல எத்தனை முறை சண்டை செய்தாலும் வெற்றி தோல்வி என்பது கிடையாது. அதனால இவனுடைய குளமறிந்து சண்டை செய்யணும். உண்மைதாங்க. எக்குலத்தை சார்ந்தவன் எனக்கு சரியான நிகர் படைத்தவனா சரியான தைரியசாலியா. ஆமா ஆமாங்க கேட்டுதானே சண்டை கேட்டுதான் சண்டை. அடே அற்ப மானிடா என்ன வார்த்தை? என்னுடைய வனத்தில் வழியாக வந்ததே முதல் குற்றம். என்னுடைய கால் வழியாக போக மறுத்தது இரண்டாவது குற்றம். இப்படி சண்டை செய்யறதுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் உன் குளமறிந்து சண்டை செய்யலாம்னு என்னோட ஆசை. உன் எக்குலத்தை சார்ந்தவனு அதாவது இந்த சந்திரகுல பரம்பரையிலே பிறந்தவனானு பாண்டவர் 5 ராஜாக்களே நடுவ பிறந்தேன். என் தந்தையாகி அர்ஜுன மகாராஜனுக்கும் என் தாயான சுமந்திர அம்மையாருக்கும் பிள்ளையாக பிறந்தபடியால் வீரவாள் அபிமன்யு நிறுத்தனிக்கொள். உலகமே போற்றக்கூடிய உத்தமராக இருக்கக்கூடிய 5 பஞ்ச பாண்டவர்கள் தேவியான பத்தனி பாஞ்சாலிய மணந்தவர்கள் சூதாட்டத்தால் நாட்டில் இருந்து வனவாசத்தில் இருக்கிறாங்க. இந்த பாண்டவருடைய பையன் சொன்னா நம்மள பயந்து விட்டுருவானா? இவனுக்கு ஒரு எண்ணம். ஆமாங்க இவன் பொய் சொல்லலாம். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னகிட்ட பலம் இருக்கு. ஆமா வீரம் இருக்கு. உண்மைதான் தைரியம் இருக்கு. ஆமாங்க அதனால நான் என்னுடைய குலத்தை சொல்கிறேன். நீ யாரு? நானு இந்த ஆகாயவாணி சாட்சியாக இந்த பூமாதேவி சாட்சியாக திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சத்திலே தோன்றிய பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி தேவிக்கு பிறந்தவன் இருவருக்கு இளையவன் இருவருக்கு மூத்தவன் நடுப்பிறந்தவனாகிய ஆனலக அர்ஜுன மகாராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு பிறந்தவன். என்னுடைய பேரு நல்லறவா. இது சத்தியம். அதே போலவும் இந்த பூமாதேவி சாட்சியாகவும் ஆகாவசவன் சாட்சியாகவும் என் தாயான சுபர தாய் மேல் ஆணை நான் தான் அர்ஜுனனுக்கு சுபதரிக்கு பிறந்தவன். இது சத்தியம். அண்ணா அபிமனம் அண்ணா அபி அண்ணா அபி அண்ணா தாயான நாகக்கன்னியானோட ஆதிநாளையிலே சொல்லியிருக்கிறார். மகனே அபிமன்னா மகனே நல்லறவா அரவா உனக்கு முன்பதாக பிறந்தவன் அண்ணன் ஒருவன் இருக்கிறான். அவனும் அபிமன்னன் என்ற பெயரோடு இருக்கிறான் என்று தாயானவள் சொல்லி இருக்கிறான். இப்படி அலங்கோலமாக காரணம் என்ன? தந்தையாகிய பாண்டவர் 5 ராஜாக்களும் துரியன் செய்த வஞ்சகத்தால் சூதாட்டத்தால் நாட்டை இழந்து தாயான பாஞ்சாலியோடு ஆரணி வனவாசல் இருக்கிறாங்க. ஆமா நீ இந்த வனத்தின் வழியாக அலங்கோலமா வர காரணம் என்ன தம்பி? அதாவது மாமன் மகளானவள் யார்? அவள் யார்? இது உத்தரி. இந்த சுந்தரி இந்த சுந்தரியானவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தாயானவள் சென்று காலை பிடித்து கெஞ்சி பார்த்தார்கள். ஆனா பெண் கொடுக்க மறுத்து விட்டார்கள். ஏற்கனவே எனக்கு தான் பெண்ணு கொடுப்பேன் என்று சொல்லி சத்தியம் செய்தார்கள். ஆமா அந்த சத்தியத்தை மறந்து அதாவது டெல்லியாகி அசாபரி வந்தன் துரியோனுடைய மகனானவன் 8 லட்சம் பொருந்திய லக்கணகுமாருக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி நிச்சயம் செய்து விட்டாங்க தம்பி. அதனால நான் உத்திரியை சென்று திருமணம் செய்து போலாம். மாமன் மகளாகிய சுந்தரியை மணப்பதற்காக நீ இந்த வனத்தை வேலையை அண்ணா வாடா. எங்க அண்ணன் சொல்றாரு தம்பி நான் செல்லக்கூடிய இரகம் சங்கு துவாரகப்பட்டணம். நான் போகக்கூடிய நோக்கம் திருமணம் செய்வதற்காக. காரணம் ஆதி நாளையிலே என் தாயாக இருக்கக்கூடிய சுபத்ரா தேவியும் என் மாமன் மனைவி ஆகிய லட்சுமி இருவரும் ஒரே நாள் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க பொம்பளைங்க பருவத்துக்கு வந்துட்டாங்க. வயசுக்கு வந்துட்டாங்க. அந்த 2 பெண்களும் என் தாயான சுபத்ரா தேவியும் என் மாமன் மனைவியான லட்சுமி தேவி இருவரும் ஒரே நாள் சூதகமாயிட்டாங்க. ஊர் திரும்பிட்டாங்க. அப்படி 2 பெண்களும் சேர்ந்து குளக்கரையில குளிக்கிற நேரம் அந்த 2 பெண்களும் சத்தியம் செய்யறாங்க. ஆனால் நீ நான் இன்னைக்கு ஊர் துறம் போயிட்டேன். நீ இதோட நான் நின்னு என் வகுத்துல ஒரு பொட்ட புள்ள பிறந்துச்சுன்னா உன் வகுத்துல ஒரு ஆம்பளை பையன் பிறந்துச்சுன்னா சத்தியமா என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி கங்கக்கரையில செஞ்ச சத்தியத்தை மறக்கிறாங்க. இன்னைக்கு காரணம் என்ன? பாண்டவர்களுக்கு நாடு கிடையாது, நகரம் கிடையாது, வீடு கிடையாது.
நிக்க நிழல் கிடையாது. காரணம் பாவியான துரியன் செய்த வஞ்சகத்தால் சூதாட்டத்தால் நாட்டை நோக்கி தோற்று ஆரணிமான வடவாசல் இருக்கிறாங்க. உனக்கு ஏன்டா என் பொல்லை கொடுப்பேன் சொல்லாமடா மாமண்டாட்டி தேவடியா? ஆமா ஏடா என் மாமண்டாட்டி தேவடியா சொல்லாமா? சொல்லக்கூடாது. சொல்லாமடா வாடி புடிச்சு அவளை புடிச்சு ஓடுறா கேளுடா வாடாங்க வாடாங்க. இப்ப எங்க மாமண்டாட்டி எல்லாம் பார்க்கத்தானே நாங்க போறோங்கப்பா. ஆமா அங்க போய் எங்க மாமண்டாட்டி நான் என்ன கேட்கறேன்னு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் அண்ணா தம்பி அதனால எப்பொழுது அந்நாள் செய்த சத்தியத்தை மாமன் மனைவியான லட்சுமியானவள் மறந்தாலும் உனக்கென்றே பிறந்தவள் அந்த அழகு சுந்தரி. அந்த அழகு சுந்தரியை நீ திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டுட்ட. ஆனா நீனே அந்த பொண்ணு வேணாம் விட போவதை கிடையாது. சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் லவ் பண்றேன் அண்ணா உன் விருப்பப்படியே மாமன் மனைவியாகிய அழகு சுந்தரியை திருமணம் செய்து வைப்பது என்னோட கடமை. அது மட்டும் கிடையாது போட பாரு. அதாவது பெரியப்பா பீமசேன மகாராஜனுக்கு மும்மூல கமலக்கல்லிக்கு கடூர் கஜம் நமக்கு அண்ணன் நம்முடைய அண்ணன். ஆமா நம்மள பாண்டவர் ஐவராஜாக்களில் முதலாக மதம் கொண்ட பீமனுக்கும் இடும்பாவதிக்கு பிறந்தவன். ஆமா மாய வித்தைகளை கலைகளை கற்றுணர்ந்தவன் கடூர் கஜ. அண்ணா இப்படி பாண்டவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மலை போல பலமிக்க பிள்ளைகள் இருந்தோம். பாவியான துரியன் செய்த வஞ்சகத்தால் தந்தையாகிய பாண்டவர் ஐவராஜாக்களும் தாயான குந்தி பாஞ்சாலியோடு வனவாசத்தில் இருக்கிறாங்க. நாம் அனைவரும் ஓரிடத்திலே இருந்திருந்தால் நிச்சயம் அந்த பாதகனாகிய துரியோதனனை கண்ணிமைக்கு நேரத்திலே வதிச்சுட்டுக்கலாம், கொண்டுட்டுக்கலாம். நம்ம நாட்டுல நிம்மதியா இருந்துட்டுக்கலாம். நாம ஆளுக்கு ஒரு திசை வந்துட்டுங்க. காரணம் விதிவாசம். விதியை வெல்ல வேந்தனால முடியாது. இப்பொழுது நம்ம என்ன எங்க செல்ல வேண்டும்? சங்குதுவாரைக்கு சென்று கல்யாணம்னா சமாதானம். அப்படி சங்குதுவாரைக்கு பாண்டவர்களுடைய வாரிசு நம்ம அனைவரும் சென்று மாமனாகிய கண்ணனிடத்தை காலை பிடிச்சாலும் நிச்சயமா அவன் பொண்ணு கொடுக்க மாட்டான். காரணம் பாண்டவர்களை இழிவு கேவலப்படுத்தி பேசுறான். ஆமா உங்களுக்கு நிக்க நிக்கலன்றா அறுக்க அருவாள் இல்ல, கொலைக்கிறதுக்கு நாய் இல்ல, இதெல்லாம் நம்மளை கேவலப்படுத்தி பேசுறான். இப்ப நம்ம சமாதானமா போனாங்களா நிச்சயம் மாமன் நம்மளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். அப்படியே நம்ம சங்குதுவாரைக்கு சென்றாலும் நம்ம செய்யக்கூடிய கல்யாணம் சமாதான கல்யாணம் இல்ல, கலாட்டா கல்யாணம். யாரு அந்த சுந்தரியை மணப்பதற்காக மணக்கோலத்திலே இருக்கக்கூடியவன் பேரு யாரு? பெரியப்பா பிள்ளையாகிய லக்னகுமாரன். அந்த மாப்பிள்ளைய பிடிச்சி ஒரு கம்பத்துல கட்டணும். பெரியப்பாவாகிய துரியோதனனை பிடிச்ச ஒரு கம்பத்துல கட்டணும். மாமனை பிடிச்ச ஒரு கம்பத்துல கட்டணும். மாமன் கொண்டாடி சேவடி ஏக்கறா பாரு, அவ்வளவு ஒரு கம்பத்துல கட்டணும். எல்லாரையும் கட்டி வச்சுட்டு நம்ம கலாட்டா கல்யாணம் பண்ணி பொண்ணு தூக்கின்னு வரணும். அண்ணா உனக்கு திருமணம் செய்வதற்கு நான் இது சத்தியம். இப்ப நம்ம எங்க போனோம்? துவாரகை போனோம். அசனாபுரத்துல இருந்து மாப்பிள்ளை விட்டாரு வருவாங்க. இவங்க ஏதாவது பாருங்க சாப்பாட்டுக்கு வந்துக்கிறாங்க இவங்க ஒரு 4-5 பேரு. அப்படியா? கல்யாணத்துக்கு ஒரு ஒருத்தரா வராங்க. கல்யாணத்துக்கு ஒரு ஒருத்தரா வராங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு. எப்படி எங்க மருக அழக பாத்தியா? புண்ணு வேணும் மாமா, புண்ணு வேணும், புண்ணு வேணும். கல்யாணம் வேண்டாம். இதான் மாப்பிள்ளையா? இதான் மாப்பிள்ளையா? ஐயோ பொண்ணு
ஐயோ எப்பா, எனக்கு பொண்ணுக்கு வேணும். பொண்ணுப்பா, பொண்ணு. சாமி தூ அவனுக்கு ஒரு பிள்ளை சரி, இந்த பிள்ளை இப்படி மலப்புறம் பற்றி பெரிய பணக்கார முடியாது அந்த பிள்ளை எப்படி பாத்தியா 60 பிள்ளைக்கு தலைப்புள்ள 8 லட்சம் பறிஞ்சிய லக்கண குமாரே கல்யாணம் வேணும். நீர் அம்மாலா கட்டில மேல சலுக்கு சலுக்குன்னு சவுண்ட் வந்துச்சு. என்னது? எனக்கு அந்த மாதிரி வேணும். எங்க தண்ணியா? நானு பெட்டு கட்டில இருந்தா அம்மா கத்துது. நீ கம்முனீர் கம்முனீர் சவுண்ட் வந்துச்சு. நல்ல பாரு எங்கேயுமே விட மாட்டான். சரி, அந்த நேரம் வந்துருச்சு. நல்ல இடம். ஆமா, கண்ணனுடைய மகள். அப்ப எனக்கு கல்யாணம் வந்துருச்சு. பொண்ணு வேணும்பா. கல்யாணம்லாம் ரெடியா நீ உண்டு. எனக்கு சுட்டியா கால் பட்டி பணமும் கொண்டாந்து கால் பட்டி கொண்டாந்துட்டியா? கால் பட்டி கொண்டாந்து. சரி சரி சரி. கவுரு கேட்டியா? கவுரு 2 கொண்டாந்து. இது கட்டுறதுக்கு கவுரு 2. ஆமா. சரி சரி சரி. சாணி அவளை கேட்டுனே ரெடியாக்கினுக்கு பாரு. பாரு சாணி வந்துருச்சு. அத பாரு கொடவேல கோயில் பாரு நல்ல வேலைக்கு கொண்டாந்துக்க. கொடவேலைக்கு அப்பா கல்யாணம் தானே. எல்லாம் அம்மா பேர் புடிச்சுட்டீங்க. மாப்பிள்ளை வந்தாச்சு. எல்லாம் வந்தாச்சு. எங்க வழக்கப்படி வந்த மாப்பிள்ளைக்கு நடுங்கு வச்சுட்டு கல்யாணம் முடிச்சிருவோம். அப்படியா? ஆமா. சரி ரைட். சீக்கிரமா. ஐயோ பொண்ணு பொண்ணு அப்படி என்றால் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நலங்கு வைக்கிற மாப்பிள்ளை வந்தாச்சு. பொண்ணு அழைச்சு நாங்க மாப்பிள்ளைக்கு நலங்கு வைக்கிறோம். போய்க்கலாம். அப்பா என் அழகப்பா, என் அழகு. அப்பா இதெல்லாம் வச்சிருக்கிற எடுத்துட்டப்பா. என்னடா இது? இதெல்லாம் வேணும். நீ அம்மா வச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றோம். சீரும் சிறப்பா இருக்கணும். இந்த நாடே மெச்சிக்கணும். நாம பிடிச்ச மாப்பிள்ளை கொடுக்கணும். 56 நாட்டு. ஐயோ பொண்ணு அழகப்பா மாப்பிள்ளை எங்கம்மா? பாரு இவன் தான் மாப்பிள்ளை. ஐயோ பொண்ணு ஐயோ மாப்பிள்ளை அங்க இருக்கிறான்னு கை காட்டுறேன். எந்த ஆம்பளையும் அங்க தெரியல.
ஒரு சேன பண்ணி மட்டும் எட்டு அழகு படிச்ச முடியாமா ஒரு அழகு பண்ணி கூட 10 குட்டி 15 குட்டி போடுது ஐயோ பொண்ணு வேணும் ஐயோ பொண்ணு வேணும் பொண்ணு ஐயோ மாமா போட்ட மோதிரம் பொண்ணுங்க எனக்கு பொண்ணு வேணும் அதான் பொண்ணு இதுரா அது மாமியா அது என்ன இது வேணும் இது எங்க அப்பா வச்சுருந்துச்சு நான் பாத்ரூம் இருக்கும் போது எங்க அம்மா வச்சுட்டு இப்படி இப்படி நானே அது வேணும் இது வேணும் அப்பா எனக்கு நல்ல அறிவுள்ள புள்ளிங்களான்னா எதை எட்டணும் எதை எட்டு வரக்கூடாது ஞாபகம் அப்பா எனக்கு பொண்ணு வேணப்பா நாளை கட்டம் எப்படி போகுது நல்லா வாசனை பண்ணி பாருங்க இப்ப எங்க மருகம் மாதிரி நீங்க நல்லா கொடுத்து வச்சுன்னு ஒரு புள்ள தைக்கணும்னா ஆமா மூஞ்சில முடிச்சுட்டு போனா இதே மாதிரி ஒரு புள்ள பொண்ணு தானே ஐயோ பொண்ணு 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 மாப்பிளைக்கு முன்ன நலங்கு வை அப்புறம் பொண்ணு வைக்கலாம் கல்யாணம் நெலுங்கு வைக்கணும்ப்பா நான் கீழே உட்கார சேர் கொடுக்கணும் யார் பொண்ணு மருகளுக்கு கண்டார வழிய கண்ணாடி பாத்ரூம் போய் உடம்பு எங்க இருக்குது மூஞ்சி எங்க நெருங்கு வைக்கணும் கல்யாணம் கல்யாணம் மூணு தப்ப வச்சுட்டா வை 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 கட்டிக்கிட்டு குடிச்சிட்டு போன மாப்பிள்ள ஐயோ பொண்ணு ஐயோ பொண்ணு வேணப்பா பொண்ணு வேணும் பொண்ணு எங்க நலங்க வச்சியா முடிஞ்சா உங்க மனசு சந்தோஷமா ஆமா உங்க நாட்டுல வந்து உங்க ஊர்ல நலங்க வைக்கணும் மாப்பிளைக்கு வச்சாச்சு வச்சுட்டு எங்க மாலையோட பொண்ணை கூப்பிட்டு எங்க முறை செய்வோங்க சரி பொண்ணை கூச்சி போய் மாப்பிள்ளை வீட்டுல நிலங்க வச்சு வெடிஞ்சா கல்யாணம் இங்க மாப்பிள்ளைய கூச்சவனுங்கிறதுனால உங்க வீட்டுல நிலங்க வச்சு வெடிஞ்சா கல்யாணம் சரி மாலை தூக்கு ஏய் ஒண்ணு போட்டா ரெண்டு போட்டா பொண்ணு மாலை வேணும் என்னடா மாமியா மாமியாண்டு மாமியா இருக்காரு அப்பா பொண்ணு மாலை போடுதா இங்க பாரு புடிச்ச மாலை இப்ப பைசா நெப்பா போடணும் மாமன் மகளாகிய கமலசுந்தரிக்கும் பெரியப்பா பிள்ளையாகிய லக்னகுமாரனுக்கும் கல்யாணம். இந்த கல்யாணம் நடப்பது இவனுக்கு கிடையாது. நிச்சயம் திருமணமாக நீ மாப்பிள்ள நீ சண்டையில கலந்து கூடாது. நேரம் பேசுறேன். கல்யாணமா எனக்கு கல்யாணமா எனக்கு பொண்ணு ஐயோ பொண்ணு வேணாம் பொண்ணு மாமா நான் யார் வந்திருப்பது என்று உனக்கு ஞாபகம் நினைவுள்ளதா மாமா? இப்ப எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களை பார்த்தது ஏதோ கல்யாணத்துக்கு வந்திருக்கிற நீ யாரு எதுக்கு வந்திருக்க மாமா? காலாகாலத்துக்கும் பணக்காரவன் இருந்தவன் கஷ்டத்துக்கு உதவுவான். ஆமா, இந்த கடை போகத்துல பணக்காரனவன் கஷ்டத்துக்கு உதவ மாட்டான். அதனால நான் யார் என்பதுக்கு முன்பதாகவே இப்போ நான் உன்னை ஒரு முக்கியமான சமாச்சாரம் செய்யணும்.
ஐயோ எங்க மாமனாரு, ஐயோ எங்க மாமனாரு, அப்பா மாமனாரு பொண்ணு வேணும். அப்பா, என் மாமன் டாக்டர் என் மாமன் டாக்டர் தானே நானா நான் யாருன்றது உனக்கு இருட்டு தேவடி அம்மன்டா ஆதி நாளையில பொண்ணே வந்துரு, பொண்ணே வந்துரு. பொண்ணு கொடுக்க மாட்டேன். பாண்டவர்களுக்கு பொண்ணு கொடுக்க நீ மறுக்கிறதுக்கு காரணம் என்ன? நாடு கிடையாது, வீடு கிடையாது, நாடு கிடையாது, வீடு கிடையாது, குலைக்கிறதுக்கு கோழி கிடையாது, கோழி இல்ல, குலைக்கிறதுக்கு நாய் இல்ல. இதெல்லாம் காரணம் காட்டி பொண்ணு கொடுக்க மாட்டேன். அதானே மத்திட்டாங்க போ. பொண்ணே கொடுக்க மாட்டேன் மாமா. அதோ உங்களுக்கு அன்பு நண்பனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்தவன் நான் தான். நல்லறவன் நல்லறவன். யாரு அவங்க? வாங்க 3 பேரும். நீங்க யாரு? எங்க பையனுக்கு 70 லட்சம் ஒட்டகத்து மேல பொறுப்புகளை ஏற்றி பரிங்கட்டி கண்ணனுடைய மகளை திருமணம் செய்யறதுக்கு திருமண கோலத்துல பிறகு போட்டி தாலி காட்டு தான் இருக்குது. அங்கே உட்காருங்கம்மா. என்ன மண்டல ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியும். கம்மனா உட்காருங்க. நீங்க யாரு? நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் இவ்வளவு நேரம் வந்து உங்க சார்பா மாப்பிள்ளைக்காரன் நான் நினைச்சேன். இந்த திருமணத்திலே வந்து கலாட்டா செய்து கொண்டிருக்கிறேன். நீ யாருன்னு கேட்கிறான். யாரு? இவனை பெரியப்பான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வெக்கக்கேடு. காரணம், இவன் செய்த வஞ்சகம் ஒன்றல்ல இரண்டல்ல. தாயான பாஞ்சாலிய 60ஆம் படியேற்றி துயிலுக்கு ஆடைய கலைத்து அவமானம் செய்ய துரோகி. அத்தானாகிய ஜகனியை விடுத்து சூதாட்டத்தால் நாட்டை தோட்டு பாண்டவர ஐவராஜாக்களும் தேவியான பாஞ்சாலிய வனவாசம் ஓட்டின அயோக்கிய பையன். இருந்தாலும் பெரியப்பா பெரியப்பாட்ட மகமா இவன் எங்க பெரியப்பா. அப்பா நான் யாரு? அதோ உன் சித்தப்பா பிள்ளையாகிய பாண்டவர் ஐவராஜாக்கள். ஐவராஜாக்களிலே இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன், நடுப்பிறந்தவனாகிய ஆனலக அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கு பிறந்தவன் நான். நல்லறமாம்பா நானே. அதே அர்ஜுன ராஜனுக்கும் தாயான சுமதி அவையாருக்கும் பிள்ளையாக பிறந்தபடியா என்னுடைய பேரும் வீரவான் அபிமன்னன். ஆமா. யாராவது கல்யாணம் வேணாப்பா. பொண்ணா வேணும் உனக்கு பொண்ணு. நீ யாரு? நான் பீமசேனனுக்கும் கமலக்கண்ணிக்கு பிறந்தபடியா வீர கம்பீரம் படித்த கடூர் கஜன். இதுதான் கடூர் கஜனா? என்ன நான் கூட எல்லாம் எங்க மச்சான் விட்டு பிள்ளைங்களே எல்லாம் உடுவேலையாத்தான் என்ன இந்த பசங்களுக்கு எப்படி தெரியும்? பரிம்பட்டெல்லாம் வாங்கிக்கினு நகை நெட்டுக்கு நல்லது கெட்டது சகலமும் வாங்கிக்கினு. ஆமா. ஆனா உன் பையனுக்கு தான் கல்யாணம். பொண்ணும் ஏணுது அப்பயும் ஒரு சந்தேகம். நீ கொடுத்த தாம்பளை தட்டி எழுத்தா பொண்ணு எழுதலன்னு சொல்ல தந்த கால கட்டிடுவான். அதான் இது ஆட்டம் இருக்குது. பெரியப்பா இருடாப்பா. இப்ப நீ நினைச்சிட்டு முடிஞ்சு போயிச்சாப்பா. ஆனா என்னை அவமானப்படுத்தணும்னே நினைக்கிற. எனக்கு பேரன் சொல்ல பாரு. ஐயோ எல்லாம் வாங்கினாங்க பைய கட்டின பையன் என்னன்னா எப்படி உங்க வீட்டுக்காரி சூத்து எனக்கு போறேன்சானியா? எனக்கு போறக்கல, எங்க வீட்டுக்காரி போறேன்ச்சு. இல்ல உங்க வீட்டுக்காரி சூத்தை கிழிஞ்சு போயிட்டுக்குமே. இறக்க நேரம் வந்தா அதாவது பேரம்புக்கு அப்பா கல்யாணம் பண்றியா? நம்மள நான் கட்டிக்கிட்டேன். நம்மள கட்டிக்கிறப்பா எனக்கு வேணாப்பா.
ரொம்ப கஷ்டமா இருப்பா. ஏய் கல்யாணமே அம்மாவை வச்சுக்கிறப்பா ஒரு தடவை அம்மாவை பண்ணிக்கிறப்பா. ஏய் அடிக்கிறத பார்த்தா எனக்கு அடிக்கிற கூலி போல ஒரு மாதிரி இருக்கலாம். சரி எதுக்காக கையில இந்த மாலை பிடிக்கிட்டீங்க, என்னை பிடிச்சி தூணில் கட்டிட்டீங்களே, என்ன காரணம்? பெரியப்பா, நாங்கள் இப்பொழுது கலாட்டா செய்யக்கூடிய காரணம் ஆதி நாளையிலே இதோ இந்த கண்ணன் மனைவியான லட்சுமியானவளும் என் பெரிய தாயாகிய சுபத்ரா தேவியும் குளக்கரையிலே நீராடுகிற நேரம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் நிச்சயம் இருவருக்கு திருமணம் செய்யலாம் என்றது சத்தியம். சத்தியத்தை மறந்த இந்த யாதவ கண்ணன் இருட்டு குறவன், இவன் ஒரு ஆள் கிடையாது, இவன் உலகமே போற்றக்கூடிய உத்தமனா கடவுள் செய்யாது. ஏன்னா இவன் நயவஞ்சகம் நச்சுப்பாம்பு, இவன் நினைச்சது சாதகமா போனான், இவன் நினைச்சபடி நடக்கணும். காரணம் ஆதி நாளையிலே உடன் பிறந்த தங்கையான சுபத்ரா தேவி எங்க அப்பங்களோட கூட்டி அனுப்பணும். இவன் ஒரு கூட்டு மாதிரியா? என்ன கூட்டு மாதிரி இல்ல, இவன் கூட்டி கொடுக்காங்க தான் ஊர் உலகமே இப்ப போட்டு ஓடுது. என்ன அப்படி பண்ணியா? எப்படியா அப்படி என் தாயாகிய சுபத்ரா தேவி இந்த கண்ணனிடத்திலே சென்று பெண் காட்கிறான். யாரா பெண் கொடுக்க மறுத்திருக்கிறான், பெண் கொடுக்க மறுத்த சத்தியத்தை மறந்து பெண் கொடுக்க மறுக்க இப்பொழுது நான் கலாட்டா கல்யாணம் செய்ய வந்துக்கிறேன். இப்பொழுது திருமணம் உன் மகனுக்காக கிடையாது, என் அண்ணனாகிய வீரபால் அபிமன்னனுக்கு திருமணம் செய்கிறேன். முறையா நாங்க அண்ணாவிலிருந்து இன்னால வரையும் மாமா மகள அபிமன்னனுக்கு கல்யாணம் பண்ணணும் நீங்க கோரிக்கை இருந்து. உண்மைதான், சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். ஆமா, உலக மக்கள் 1000 பேர் 1000 சொல்லலாம். மாமா பெரியப்ப மகனுக்கு கொடுத்தானே, சித்தப்ப மகனுக்கு கொடுத்தானே, அவங்க கொடுத்தா என் மகன் சுண்டினி எனக்கு வரா, சுண்டினி எனக்கு வரா, பொறிவு வருது. நான் செஞ்சது தவறுன்னு சொல்றீங்க. சந்திர குலத்துல பிறந்தவங்க பாண்டவர் பிள்ளைங்களும் கௌரவர் பிள்ளைங்களும். நான் யாரு கொடுத்தா பொண்ணு அவங்ககிட்ட கொடுத்தானே, யாரோ ஒருத்தர் நேர்ந்து கட்டிக்கணும். எவ்வளவும் பூரமே உடுச்சு வச்சு என்னை அவமானப்படுத்தணும். ஆனா அபிமன்னுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும், அப்பந்தே எண்ணம் இருக்குது உனக்கு. சரி சரி சரி, ஏய் சரி ஏதோ ஆகட்டும். யார் பண்ணி போனாலும் இங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் பெரியப்பா போற எல்லாம் உங்க பிள்ளைங்க தான். டைம் ஆகி போச்சு. பெரியப்பா என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவன் நீ. என் தந்தையாகிய பாண்டவர்களை செய்த வஞ்சகம் என்றால் 1000 தலைப்படைத்த ஆதிசேஷனால சொல்ல முடியாது. ஒன்றல்ல ரெண்டல்ல நீ செய்த பணி. அதனால போய் என்ன பண்ணலாம்? இதனால நாங்கள் நினைத்தால் கண்ணிமைக்கு நேரத்தில் உன் உயிரை வதச்சிருவோம். உன்னுடைய உயிரை எடுப்பதற்காக என் தந்தையாகிய பாண்டவர் ஐவராஜாக்கள் வனத்திலே வனவாசம் முடிந்து ஒரு நாள் வரும். அந்த விதி நேரம் நெருங்கு நேரம் உன் நீ மடியறது நிச்சயம். எனக்கு கல்யாணம் பண்ணப்பா, எனக்கு கல்யாணம் வேணும், கல்யாணம் பண்ண. பொண்ணு வருதா? கூடாது பெரியப்பா. அப்படி உன் மகனாகிய இந்த லக்ன குமாரனுக்கு நிச்சயம் செய்த இந்த கமல சுந்தரிய என் அண்ணனாகிய வீரபால் அபிமன்னனுக்கு மனதார கல்யாணம் செய்யணும். உண்மைதான். அப்படி கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் என் தந்தை ஐவராஜாக்களும் வனவாசத்தில் இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் தான் கோத்திரம் சொல்லணும். ஏமா குடிப்பா அப்பமாறு காட்டுக்கிறாங்க. நீ செய்த வஞ்சகம். நான் இப்ப உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அபிமன்னனுக்கு தாரவாத்து கொடுக்கணும். ஏன்னா அப்பா முறையில நீ தந்தை இடத்துல இருக்கிற, நீ தாரவாத்து கொடுக்கணும். அண்ணனாகி அபிமன்னனுக்கு கல்யாணம் செய்யணும். பொன்னாறு வரலையே, பொன்னாறு வரலையே. அப்பா உன் மனதார தாரவாத்து கொடுத்து எனக்கார பொண்ணு வரலையே. தங்கமாட்ட மாப்பிள்ளை விட்டு போட்டு நான் போய் இவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்தேன் பாரு. அதான் பொண்ணு பாரு மறுபடியும் பாரு என்ன பண்றது. அம்மா நம்ம மாப்பிள்ளை
பெரியப்பா அப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்றால் சந்திரகுல வம்சப்படி கொடவேலை கேட்டு தான் நாங்க கல்யாணம் பண்ணணும். நாங்க எங்களுடைய நாடு கிடையாது, வீடு கிடையாது. இப்ப நாங்க கொடவேலை கேட்கணும்னா உன் மகனாகிய லக்னகுமாரன் தலைமையில தான் நாங்க கொடவேலை கேட்கணும். இது சாலுங்காரகம். இது சாலுங்காரகம். ஆமா. ஐயப்பா இது சாலுங்கரகம். இப்போ தாம் பையன் தலைமையில தான் கொடவேலை கேட்டுட்டு தான் என் அண்ணனாகி அபிமன்னனுக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன்.